இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக ராசி சார். கடக ராசிக்கு அடுத்த 50 நாட்கள் எப்படி இருக்க போகுது? சாதகம் என்ன, பாதக? ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரங்கள்லாம் காயும் ஒரு சங்கம் வச்சு தேடினாங்கன்னா என்னதான் தேடுவாங்க. உண்மை உண்மை. ஏன்னா நிறைய கடகராசி ஃபேன்ஸ் நம்ம கமெண்ட்லயே வரும், உங்களை தான் தேடிட்டு வந்துட்டு. கடகராசிக்காரர்கள்லாம் என்னதான் தேடிட்டு இது ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இவர் கடகத்தில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார், மகரத்தில் நீச்சம். இவங்களுக்கு ஏதாவது வழிபாடு ஏதாவது இருக்கா சார்? வழிபாடுகள்னு பார்த்தா குரு பகவானை வழிபடுறதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. குரு தான் வந்து இவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபடணும். அதே நேரத்தில் 2 சூரியனை குரு பார்க்கிறதால சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆர்வமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கமெண்ட்ல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக ராசி சார். கடக ராசிக்கு அடுத்த 50 நாட்கள் எப்படி இருக்க போகுது? சாதகம் என்ன, பாதகம் என்ன? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரங்கள்லாம் காயும் ஒரு சங்கம் வச்சு தேடினாங்கன்னா என்னதான் தேடுவாங்க. உண்மை உண்மை. ஏன்னா நிறைய கடகராசி ஃபேன்ஸ் நம்ம கமெண்ட்லயே வரும், உங்களை தான் தேடிட்டு வந்துட்டு. கடகராசிக்காரர்கள்லாம் என்னதான் தேடிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் நான் போன வருஷத்துல 10 குரு வந்தால் பதவி பறிப்போகும் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அதனால என்னை தேடிட்டு இருக்காங்க. நான் என்ன புயல் வரும் போகும் போகிறோன்னு எல்லாரும் மாதிரி சொன்னேன்னா இல்லை, அவ்வளோதான் எல்லாரும் போய் இதாகிடுச்சுன்னா வேலை போயிருன்னு சொன்னதுக்காப்பா இவ்வளோ கோவப்படுறீங்க. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 டிசம்பருக்குள்ளே என்னெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயமா நம்ம சொல்ல வர்றதே என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு காயும் இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத நிகழ்வு குரு பகவானுடைய உச்சம். அந்த குருவினுடைய உச்சம் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு. இது ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இவர் கடகத்தில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார், மகரத்தில் நீச்சம் பெறுகிறார். கடகத்தில் இவருடைய சொந்த ராசி யார்? கடக ராசிக்காரங்களுக்கு உடம்புலேயே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுறது என்ன பெரிய விஷயமானு நீங்கள் நினைக்கலாம். குருவை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வை தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து 5, 7, 9ன்னு 3 பார்வை பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்து, குழந்தை, அதே மாதிரி 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானம், விவாகம், திருமணம், உங்களுடைய வெளிநாட்டு வாய்ப்பு, இதை 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம், இதெல்லாம் பார்க்குறார். 5, 7, 9 பார்த்துட்டார். அப்போ குரு பகவான் இதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நான் போகாத இடம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார். ஆக்சுவலாக வந்து ஐவிஎஃப் பண்ணி பார்த்துட்டோம், ஐஏ பண்ணி பார்த்துட்டோம், குழந்தை கிடைக்குமானே எனக்கு தெரில என்று பயந்தவங்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்க்கும்போது, ஏன்னா அவர் தான் புத்திரகாரகன். புத்திரகாரகனே உங்களுக்கு வந்து இதை பார்க்கிற ஒரு அற்புத நிகழ்ச்சி, இந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுகிறது. 5 குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பிறக்கிற ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக 5னா சொத்துன்னு வச்சுக்கலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பருக்குள்ளே யாருக்கெல்லாம் குழந்தைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவர்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிரும். ஐவிஎஃப் வேண்டாம், ஐஏ வேண்டாம், எதுவும் வேண்டாம், நேச்சுரலாகவே ஓகே. இந்த மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7 பார்க்கும்போது என்ன ஆகுன்னா திருமண வாய்ப்புகள் வருகிறது. திருமண வாய்ப்பு அதாவது களத்திரஸ்தானம், களத்திர யோகம் என்பதெல்லாம். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம், 7ஆம் இடம் என்பது காதல், இதெல்லாம் குரு பகவான் தருகிறார். 7 பார்க்குறாரு. அப்போது வெளிநாட்டு பார்ட்னர் அதெல்லாம் தரார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பாக்யஸ்தானம் என்று பெயர், அதிர்ஷ்டம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன இது வெப் சீரிஸ் மாதிரிலாம் எடுப்பாங்க, சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சி மாதிரி பண்ணுவாங்க, அல்லது சில பேர் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எது இந்த மார்க்கெட்டு இப்படி ஏறி இப்படி இறங்கக்கூடிய விஷயங்கள் எதில் நீங்கள் போட்டாலும் சரி, அது இரும்பில் போட்டாலும் சரி, நம்ம எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் மார்க்கெட்டில் எதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது 10 மடங்கு ரிட்டர்னாக உங்களுக்கு வந்தே தீரும். இதில் என்னென்னா ஒரு விஷயம் காயும், இப்போது அந்த குரு 5 பார்க்கின்ற அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற மறந்துருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான், அவர் ஆட்சி. இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க.
பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் சொத்து சேர்றதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொன்ன பாருங்கள், குழந்தை சொத்து ரெண்டுமே சேரப்போகுது உங்களுக்கு. 5ஆம் இடம் என்பது அத்தனை அற்புதமான இடம். இந்த 5ஆம் இடத்துடைய அதில் 2 கூடிய சூரியன் இருக்கிறார், 4, 11 கூடிய சுக்கிரன் இருக்கிறார். இவங்க எல்லாருமே இந்த 5ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ சுக்கிரனை பார்த்துடுறார், சூரியனை பார்த்துடுறார். எல்லாரையும் பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு தனித்துவம் என்பது ஏற்படுது. அடுத்த லெவல் ப்ரொமோஷன் தன்னால் கிடச்சிரும். அடுத்த லெவல் ப்ரொமோஷன். அவங்க என்ன நடந்தாலும் சரி, தனம் வந்துடுச்சு, குழந்தை வந்துடுச்சு. அதே மாதிரி 4, 11 கூடிய சுக்கிரனை பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடுச்சு. எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு அப்புறம் வேறு என்ன தான் ப்ராப்ளம்? இதெல்லாம் அது ஏற்படும். இதில் ஒரு பெரிய விஷயமே என்ன கடகராசிக்காரர்களுக்குன்னா, இவர்களுக்கு இந்த சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதாவது 7, 8 கூடையவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் குரு பார்வை பெற்று வக்கர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ 7, 8 கூடையவர் வக்கர நிவர்த்தி படும்போது வெளிநாடுகளில் சென்ற வெளிநாடு வாய்ப்புக்காக ஏங்கி அது கிடைக்காதவங்க, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாதவங்க, இவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பார்வையால் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் என்ன ஆகுதுன்னா, புதிய திருமண வாழ்க்கை என்பது ஏற்படும். சில பேருக்கு மறுமணம், அதாவது திருமணம் முடிஞ்சு மறுமணம்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அத்தனை ஒரு நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஒரு பெரிய பிரமாதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு 3, 12 கூடிய இந்த புத பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறார். எப்போது? டிசம்பர் மாதம்லாம். அப்போது 3, 12 கூடையவர் 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இஎம்ஐலாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் இந்த வண்டி டியூ, இப்போ யார் தான் டியூ எடுக்கலை, எல்லாமே டியூ தான். அந்த டியூ எல்லாம் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுகிறது. இந்த டிசம்பருக்குள் ஏற்படும். ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் நீங்கள் சொன்ன இத்தனை விஷயங்கள்ல ரொம்பவும் சந்தோஷமான மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த குழந்தை செல்வம். இருக்கிறதுலே பல செல்வங்கள்ல குழந்தை செல்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இந்த 50 நாட்களுக்குள்ள கடகராசி பெண்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்களா இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு ஏதாவது வழிபாடு ஏதாவது இருக்கா சார்? வழிபாடுகள்னு பார்த்தா குரு பகவானை வழிபடுறதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. குரு தான் வந்து இவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபடணும். அதே நேரத்தில் 2 கூடிய சூரியனை குரு பார்க்கிறதால என்ன ஆகும்னா, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது குரு பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய லீடர்ஷிப், நிறைய பணம் வருவதற்கான ஆதித்ய. சென்னையில் இருக்கிறவங்க இங்கே ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அங்கே சென்று பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடலாம். இதில் முக்கியமே என்னென்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்க என்ன பிரச்சனை, இப்போ 2ல் கேது 8ல் ராகு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்களுக்கு வந்து ஆக்சிடென்டல் பீரியடுன்னு பேர். வண்டி மட்டும் ஓட்டவே கூடாது. இவர்கள் வந்து வண்டி ஓட்டுறதா இருந்தால் துர்க்கையை மனசில் நினச்சிக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். துர்க்கையை, அம்பிகையை மனசில் வச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது துர்கா சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லது வந்து மனசுக்குள்ளே இந்த யார் சொல்கிறது, நம்மளுடைய அம்பாள் மாரியம்மன். இவர் வந்து ராகு பகவான் வந்து மாரியம்மனோட பக்தர்னு சொல்லுவாங்க. அப்போ திருவேற்காடு கருமாரியம்மன் வந்து ராகுஸ்தலம்னு பேர். அந்த மாரியம்மனை வழிபடுங்க. மனசார நீங்கள் அம்பாளை ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிவிட்டு வண்டி எடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உண்டாக்குவார். 2ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னா உணவே விஷமாகக்கூடிய அமைப்புகள், ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உணவே விஷமாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. ரொம்ப அழகாக சொன்னீங்க சுவாமி. பார்த்த நேர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். அடுத்த ராசியோட உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க